கண்ட்ரோல் பெர்சன்டேஜ்ன்றது இருக்கு இல்லையா? பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க எத்தன ஷாட்ஸ உங்க கண்ட்ரோல்ல ஆடியிருக்கீங்க. அது டிஃபென்ஸா இருக்கட்டும், சிங்கிள் கடிச்சதாகட்டும், இல்ல 6 ஆகட்டும், எதுவா இருந்தாலும். அந்த ஷாட் உங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்குதுன்றத பார்க்கும்போது 93.28% கண்ட்ரோல்ல இருந்திருக்காருன்றது சும்மா கிடையாது. 10 பால்ல 9 பால் கண்ட்ரோல்ன்னு சொன்னாலே உங்களுக்கு வெறித்தனமா இருக்குதா? அப்ப அதுல 100 பால்ல 90 பால் நீங்க யோசிச்சு பாருங்க. 100 பால் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுல 90 பால் 93 பால் நான் வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஃப்ளாட் பிட்ச் தான். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இங்கிலாந்துல நீங்க ஆடுறீங்க. கேப்டன்சியும் உங்ககிட்ட குடுத்துருக்காங்க. நம்பர் 4 விராட் கோலி பொசிஷன வாங்கியிருக்கிறீங்க. ஒரு நியூ எரா ஸ்டார்ட் ஆகுது. சீனியர் பிளேயர்ஸ் இல்ல. இப்படின்ற சிச்சுவேஷன்ல நீங்க இந்த மாரி ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கிரிட்டும், டிட்டர்மினேஷனும், மைண்ட்ல அந்த பேஷன்ஸும், காம்னஸும் இருந்தா மட்டும் தான் இந்த மாரி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியும். ஸோ அத வந்து இவரு ஆடி இருந்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத விட ஹையர் கண்ட்ரோல் ஆஃப் பெர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல இங்கிலாந்துல 2006ல பார்த்தீங்கன்னா, இயன் பெல் அந்த நாட்டுடைய இயன் பெல் அவர்கள் ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டா 2006ல விளையாடும்போது வந்துட்டு 96.45% வந்து கண்ட்ரோல்ல இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 94.6% ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டு ஜேமி ஸ்மித் போன வருஷம் ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டா மறுபடியும் அதே ஸ்ரீலங்கா அகெயின்ஸ்டா அதே ஒரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் இங்கிலாந்துலயே அடிச்சது தான். அது வந்துட்டு 94.6%. ஸோ இந்த 2 தான் இருந்திருக்கு. இத தாண்டி அடுத்தது ஒரு இத்தனை கண்ட்ரோல் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்திருக்குது அப்படின்னா, அதுவும் எக்பாஸ்டன்ல இன்னைக்கு கில்லுடைய இந்த 93.28 3வது இடத்துல இருக்குது. கண்ட்ரோல்.